பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுவிலக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் மேற்பார்வையில் தனிப்படையினர் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு மது விற்பனை செய்த பாட்டில் மணி, கிருஷ்ணன், ராஜா, மூர்த்தி உட்பட 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 400 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். திருப்பத்தூர் பேருந்து நிலையம், விசிஎம் தெருப்பகுதிகளில் பூக்கடை, பழக்கடை, உணவு தள்ளுவண்டிகள் ஆகியவை செயல்படுகின்றன. இந்நிலையில் அப்பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட்டார். மேலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் கடைகளை அகற்றுமாறு வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது திருப்பத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தலிங்கம், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 2 மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். குந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகன், லோகேஷ். இவர்கள் 2 பேரும் மணவாள நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான்வர்கீஸ் இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் மணவாள நகர் காவல்துறையினர் இருவரையும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மனைவியிடம் தலாக் கூறி 2வது திருமணம் செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடியை சேர்ந்த அபிதா பானுவுக்கும் மதுரையை சேர்ந்த ஹனீப் இப்ராஹிம் என்பவருக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் அபிதா பானுவிடம் அவரது கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அபிதா பானு அளித்த புகார் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அவரது கணவர் தலாக் கூறிவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். தன்னை தெரியாமல் தனது கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளதாகவும் இதற்கு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடந்தையாக இருந்ததாக கூறி அபிதா பானு காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது கணவர் ஹனீப் இப்ராஹிமை கைது செய்து மற்றவர்களை தேடி வருகின்றனர். கரூரில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் மாவட்டத்தில் தடுப்பூசிகள் செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி செலுத்த வந்த பொதுமக்கள் அங்கு வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை பார்த்து விட்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை பார்த்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். சாணார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்துள்ளது. அதன் பேரில் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஐயாப்பட்டியில் காளியப்பன் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் வீட்டிலேயே மருத்துவமனை வைத்து சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவ குழுவினர் அம்மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து சாணார்பட்டி போலீசார் போலி மருத்துவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான்வர்கீஸ் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்கமான
பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஆல்வின் ஜான் வர்கீஸ் ஆய்வு செய்தார். அப்போது இணைப்பு கால்வாய் வழியாக மற்ற ஏரிகளுக்கு நீர் அனுப்பும் முறை, ஏரியின் நீர் இருப்பு, அணைகளின் நீர்மட்டம் மற்றும் மக்களின் பயன்பாடு ஆகியவை குறித்து ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தையும் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி 3 நாட்களில் நிறைவு பெறும் என்றும், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்டம் முழுவதும் மாணவர் சேர்க்கை சிறப்பாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்தில் பொறுத்தவரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடக்கப் பள்ளிகளிலிருந்து மேல்நிலைப் பள்ளிகள் வரை 1100 பள்ளிகளில் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 2,10,000 மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா பாடநூல்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாணவர் சேர்க்கை நேற்றிலிருந்து ஆரம்பித்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி SOP சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எல்லா மாணவர்களுக்குமான புத்தகம் வழங்குதல் சேர்க்கை பணிகள் தொடர்ந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மூலமாக நடைபெற்று வருகிறது. 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக அனைத்து மாணவர்களுக்குமான இந்த பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி நிறைவு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நியாய விலைக் கடைகள் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். காந்தி நகர், தகரக்குப்பம் உள்ளிட்ட நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு சரியான முறையில் அரிசி வழங்கப்படுகிறதா, எண்ணெய், பாமாயில் வழங்கப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா ஆய்வு செய்தார். அப்போது நியாய விலைக் கடைகளில் எவ்வளவு இருப்பு உள்ளது என்பது குறித்து நியாய விலைக் கடை ஊழியரிடம் ஆட்சியர் அமர் குஷ்வாகா கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து காந்திநகர் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் முறையாக அரிசி வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் மகாலட்சுமி மற்றும் உணவு வட்ட வழங்கல் அதிகாரி விஜய் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிடாரங்கொண்டானில் சிறுமியை கடத்தி சென்ற இளைஞரை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கிடாரங்கொண்டான் திருமேனியார் கோயிலை சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமியிடம் நெருக்கமாக பழகியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியை ஆகாஷ் கடத்தி சென்றதாக சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிறுமியை மீட்டதுடன் ஆகாஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மணல் கொள்ளையில் ஈடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமக்குடி, பொட்டித்தட்டி, மஞ்சள் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஆற்றுப்படுகை ஓரங்களில் இரவு நேரங்களில் அதிகாரிகளின் துணையோடு மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வைகை ஆற்றில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கஞ்சா விற்க முயன்ற அதிமுக பிரமுகர் உட்பட 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அறந்தாங்கி பொற்கொடையார் கோவில் அருகே கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அப்பகுதியில் கஞ்சாவை கைமாற்ற முற்பட்ட அதிமுக பிரமுகர் மதன்குமார் உட்பட சகுந்தலா, மணிகண்டன், முருகன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே செயல்பட்டு வரும் நூற்பாலையின் கழிவு பஞ்சு குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அவிநாசி அருகே ஆலத்தூர் மேடு பகுதியில் நூற்பாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நூற்பாலையில் உள்ள கழிவு பஞ்சு குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலை ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் தீ மளமளவென பரவியது. இதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கழிவு பஞ்சுகள் முழுவதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது.
தகவல் அறிந்து வந்த அவிநாசி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவு பஞ்சு முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குழந்தை பிறந்த சில மணி நேரத்தில் தாய் உயிரிழந்ததால் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். கோவில்பட்டி அருகே வேலாயுதபுரத்தை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரின் மனைவி சுபா. இவருக்கு அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்த நிலையில் திடீரென வலிப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பெண்ணிற்கு வலிப்பு வந்தபோது மருத்துவர் பணியில் இல்லை என்றும் செவிலியர்கள் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.